இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா 2 பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது. ஏன்னா அவர் பேசுறது அங்க இருக்கவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது. பார்லிமெண்ட்ல போய் 39 பேசுறவங்க யாருக்கும் புரியாது, மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது 39க்கு புரியாது. இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது. ஆங்கிலமும் பேச தெரியாது, தமிழும் தற்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா, 10ஆம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க? 2022 57,000 பேர். 12ஆம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் 72,000 பேர் எழுதவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. அன்பு சொந்தங்கள், இன்னைக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு பெரிய போர்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு பக்கத்து மாநிலங்கள் செய்யக்கூடிய அநியாயம். முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை கேரளா உயர்த்த மாட்டாங்க. தேவி அணையை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொத்தனார் ஐயா போய் 11 வருஷம் ஆச்சு, திரும்பி வரல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அப்பப்ப சற்று உடையும், தண்ணி வெளியே வரும், யார் உடைக்கிறாங்கன்னு தெரியாது. இது முல்லை பெரியாறு பேபி அணையினுடைய நிலை. செண்பகவல்லி அணையை சரிப்படுத்தி 30 வருஷம் ஆகுது. தென்காசி போன்ற பகுதிகளுக்கு தண்ணி இல்லை. நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுப்போம், கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க. ஆனா கேரளாக்காரன் அங்க இருக்கக்கூடிய குப்பையை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போவாங்க. கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர். இன்னைக்கு அந்த பிள்ளையாரி விஜயன் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு நேற்று சென்னையில மீட்டிங் நடத்துறாங்க. கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார், கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர், மேகதாத்துல அணை கட்டியே தீர்வன் நிற்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் குறை பண்ணிக்கிறார். அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக கார உழுவுல அவரை கூட்டிட்டு வர்றாங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ண. எதுக்கு? தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் சென்னை கூப்பிட்டு உப்பு சப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறியா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங். உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிட்றதுக்காக ஒரு 4 மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங். யாரு பேசுறது யாருக்கும் புரியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார். தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க, அண்ணே காதுக்கு இயர்போன் போட்டுங்க, மொழி பெயர்க்கிறாங்க. தம்பி, அவர் என்ன பேசினாலும் புரியாது, இயர்போன் போட்டா மட்டுமா புரியும்? இவர் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர். அவர் போடுங்க அந்த காட்சியை பாருங்க. தெலுங்கானால அந்த முதலமைச்சர் எதுக்குங்க மீட்டிங்கு போனீங்க? அவர் தமிழ்ல பேசுற